செல்வம் வாரீர் இயேசு பேரில் பாரில் உள்ளோர் ஆசை கொள்ள அணி அணியாய் கூடி வந்து துதி செலுத்தி செல்வோமே. அணி அணியாய் கூடி வந்து துதி செலுத்தி செல்வோமே செல்வோமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்குள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். குணமாக்குதல் என்ற தலைப்பின் கீழ் பேசுகிற நாம் 1வது பாகத்தை முடித்த உடனேயே கொரோனா என்கிற தொற்றினால் பாதிக்கப்பட்டபடியினால் அடியான் இதை தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை. ஆகில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த கொரோனா என்கின்ற பாதிப்பிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனவே ஒரு பெரிய கொடிய நோயிலிருந்து ஒருவேளை அநேகர் மரணத்தை எதிர்நோக்கி இருந்த வேளையிலும் கூட கர்த்தர் என்னை மீட்டு எடுத்துக்கொண்டபடியினாலே கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எனவே அந்த தொற்றிலிருந்து இன்னும் அநேகர் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். குணமாக்குதல் என்ற முதல் பகுதியை முடித்த நாம் 2வது பகுதிக்குள் போகும்படியாக ஆண்டவர் நம்ம கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். குணமாக்குதல் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷரிடத்திலிருந்து குணமாக்குதல் என்கிறதை நாம் எதிர்பார்க்க முடியாது. குணமாக்குதல் என்பது பரிசுத்த ஆவியானுடைய விசேஷித்த கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குணமாக்குதல் என்பதற்கு முதலாவது ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாமல் குணமாக்குதலை ஜெயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் இந்த நாளில் குணமாக்குதல் என்கிறதற்குரிய காரியங்கள் என்ன என்று சொல்லி வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10, 11, 13 வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 10வது வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டாள். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் மதீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரோம். 13, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியாக மாற்றப்படுகிறாள். ஒரு குஷ்டரோகி என்கின்ற ஒரு வியாதி அவளை அண்டிக் கொள்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, குஷ்டரோகி என்கிற வியாதி பாளையத்தை விட்டு தூரே வைக்கும்படியான ஒரு காரியம். ஊருக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் வேத அடிப்படையிலே குஷ்டரோகி என்கின்ற ஒரு பெரிய வியாதி உண்டு. குணமாக்குதல், இதை எப்படியாவது கர்த்தருடைய கரத்திலிருந்து இந்த குணமாக்குதல் என்கின்ற காரியத்தை கொண்டு இந்த குஷ்டரோகியை குணமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு இருக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரோம். பாவத்தின் நிமித்தமாக வியாதி. அநேகர் கேட்கின்றார்கள், இந்த வியாதி ஏன், இந்த வியாதி எப்படி வந்தது, இந்த வியாதி நிமித்தமாக நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்விக்கு பதில் என்ன? பாவம். பாவத்தின் மிகுதியினாலே வியாதிகள் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் மதீனமாய் செய்த
இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். வியாதி ஒருவேளை குஷ்டரோகமாய் காணப்படுகிறது, பாவத்தின் நிமித்தமாக குஷ்டரோகமாக்கப்படுகிறது. ஆகிலும் இதை குணமாக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 13வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தரோடு கூட மோசே ஒரு பெரிய போராட்டம். அவளை எப்படியாகிலும் குணமாக்க வேண்டும் என்று அவள் தன் ஜெபத்தின் மிகுதியினாலே தேவ சமூகத்திலே அவன் கெஞ்சுகிறான். பிரியமானவரே, கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பியது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தது. பின்பு சேர்த்து கொள்ள கடவன் என்றான். அவளை சேர்த்து கொள்ளும்படியாக அந்த வியாதி அவளை விற்று அகன்று போகும்படியாக மோசே தேவனை நோக்கி அவளுக்கு குணமாக்கும் என்று தேவ சமூகத்திலே அவன் கெஞ்சுகிறான். தேவ சமூகத்திலே அவன் மன்றாடுகிறான். பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகி சுத்தமாக்கும்படியாக குணமாக்குதல் என்ற வாக்கின்படி அந்த குஷ்டரோகி அவளை விட்டு நீங்கும்படியாக தேவ சமூகத்திலே அவன் கெஞ்சினபடியினாலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்யும்படியாய் இருந்தது. பிரியமானவர்களே, எனவே வேத அடிப்படையிலே பாவத்தின் மிகுதியினால் வியாதிகள் நம்மை அண்டிக் கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம், சாபங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மோசே தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கொள்ளிவாய் சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்கும்படியாக அது யாரை கடிக்கின்றதோ அவன் பிழைப்பான் என்று மோசேயினால் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கடைசியாக அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைத்தான். பிரியமானவர்களே, அந்த வெண்கல சர்ப்பத்தை அவன் நோக்கி பார்க்கிற வேளையிலே அவன் சுகமாக்கப்படுகிறான். மோசே தேவனிடத்திலே கெஞ்சுகிறான், இந்த குஷ்டரோகி அவனை விட்டு நீங்கட்டும். இந்த கொள்ளுவாய் சர்ப்பத்தின் மீனமாக அவர்கள் இதில் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய காரியத்திற்காக இந்த குணமாக்குதல் என்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். குணமாக்குதல், சரீரத்தில் இருக்கிற வியாதியை நம்முடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே குணமாக்க முடியும் என்று இந்த 2வது பாகத்தில் பார்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்த மகா பெரிய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, குணமாக்குதல் என்ற வாக்கின்படி கொள்ளிவாய் சர்ப்பத்தை உயர்த்தி பிடித்த போதே அவன் பிழைத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதற்கு மோசேயினுடைய கடின ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அந்த குஷ்டரோகம் அவளை விட்டு நீங்கும்படியாக மோசேயோ
தேவனோடு ஒரு பெரிய ஜெப போராட்டத்தை செய்த போது அந்த குஷ்டரோகம் அவர்களை விட்டு நீங்கிற்று சுவாமி. எனவே இந்த குணமாக்குதல் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமீன்.